தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறை இரக்கத்தினுடைய நவநாள் ஜபம். தொடக்க ஜபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்திலே பக்தர்களே, இந்த பாஸ்கா இந்த 7ஆம் வாரத்திலே இந்த வெள்ளிக்கிழமையிலே இன்றைக்கு ஒன்று கூடி நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை இந்த இனிய நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். அருட்கொடைகளை, அருள் வரங்களை நமக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். திரு ஆண்டவருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுடைய இந்த மாசற்ற திரு இருதயத்திலே நாம் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். அவருடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய இந்த அன்பிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக உயிர்த்தார். இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே பவுலடியார் அந்த சிறை அனுபவத்தை குறித்து நமக்கு இன்றைக்கு கூறுகின்றார். அவர் எதை கண்டும் கலங்கவில்லை, யாரை கண்டும் பயப்படவில்லை. பாருங்கள், பெஸ்து என்ற அந்த ஆளுநன், அந்த அகிரிப்பா அரசன் இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு மனிதராக பெஸ்து ஒரு ஆளுநராக செயல்படுகிற விதத்தை இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். யூத வழக்கப்படி ஒரு குற்றவாளி தன்னுடைய அந்த குற்றத்தை பற்றி விளக்குவதற்கு அவர்களுக்கு நாம் சரியான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இந்த பெஸ்து ஆளுநன் குறிப்பிடுகின்றான். அந்த அரசனை பார்த்து பயப்படவில்லை, அஞ்சவில்லை. அரசன் என்ன செய்வாரோ, அரசன் நம்மை கொன்று விடுவானா என்று கூட இந்த பெஸ்து பயப்படவில்லை. துணிவோடு நேர்மையாளராக செயல்படுகின்றான். வழியரிடமே பேசுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், அவரது அவர் காவலிலே என்னை வையுங்கள் இங்கு என்று கேட்கிற பொழுது அதையும் அப்படியே செய்கின்றார். அந்த ஏரோதை பார்க்கிறோம், இவ்விடத்திலே எந்த ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று கைகழுவி அப்படி அமைதியாக சென்று விடுகின்றார். இன்றைக்கு நாம் யாரை போல இருக்கிறோம்? ஏறதை போல இன்றைக்கு கைகழுவக்கூடிய மக்களாக சில வேளைகளிலே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், எனக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நேரமில்லை, என்னால் கவனித்து கொள்ள இயலாது, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கணவர் மனைவியை பார்த்து சொல்ல, மனைவி கணவரை பார்த்து சொல்ல இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு நழுவப்பட்ட, இன்றைக்கு விளக்கப்பட்ட நிலை அநேக பேர். ஆனால் இன்று இந்த பெஸ்துடைய இந்த உயரிய நேரிய மனப்பாங்கு இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அன்போடு அழைக்கின்றார். நற்செய்தியை பார்க்கிற பொழுது, யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை ஆண்டவர் ராயப்பரை பார்த்து கேட்கின்றார், எப்படி இருக்கு நீ அன்பு செய்கிறாய் என்றார். காரணம், இயேசுவை 3 முறை மறுதளித்தவர், இயேசுடைய இந்த அன்பிலிருந்து விலகி சென்றவர். இருந்தாலும் கடவுள் அவரை மீண்டும் அவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு உயிர்த்ததல் வழியாக இயேசுடைய இந்த மாண்புமிக்க அவருடைய இந்த இறப்பு உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற ராயப்பர், இடம் பொன்னோ வெள்ளியோ கிடையாது, மாறாக நீ இயேசுடைய பேராலே எழுந்து நட என்று பல அற்புதங்கள், பல அதிசயங்களை செய்தவர். ஒரே நாளிலே 3000 பேருக்கு திருமலை கொடுத்த இந்த ராயப்பரிடத்திலே இயேசு இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிற, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. எப்படி இருக்கும் அவருடைய உள்ளத்திலே? ஆமாம் ஆண்டவரே, நான் அன்பு செய்கிறேன், என் ஆடுகளை நீ கண்காணி, என் ஆடுகளை பேணி வளர் என்று, என் ஆடுகளை நீ கவனி என்று ஆண்டவர் 3 முறை அவரிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். காரணம், அவர் எவ்வாறு இறக்கப் போகிறார். தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டார். அதான் பேதுருடைய சாட்சியம், இரத்த சாட்சியம். இயேசுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அதான் அவருடைய அந்த எப்படித்தான் இறக்கப் போகிறார் என்று ஆண்டவர் அவருக்கு இந்த ஒரு சூழ்நிலையை சுட்டிக்காட்டி, இன்னும் நீ என்னை அன்பு செய்ய வேண்டும், இன்னும் நீ அந்த ஒரு தியாகமான அன்புக்கு வர வேண்டும் என்பதற்காக இயேசு மீண்டும் மீண்டும் அந்த அன்பை குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசுடைய அந்த திரு அன்பிலே நாம் எப்பொழுது கரைக்கப்படுகிறோமோ, அந்த கிறிஸ்துவ அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்ற கூடிய பவுலுடைய அந்த சிறை அனுபவம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு ஆழமான ஒரு இறை அனுபவமாக இயேசு என்னை அன்பு செய்கிறார். இதைத்தான் பவுலுடைய கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது சொல்வார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே,
இவரே என்னை அன்பு செய்தார், இவரே எனக்காக தம்மையை கையளித்தார் என்று சொல்லுவார். அப்ப அந்த கிறிஸ்துடைய அன்பு நாம் ஆளப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களோ துயரங்களோ ஒன்றுமே நமக்கு தெரியாது. மாறாக இயேசுடைய இந்த அன்பிலே நாம் பற்றியறிய வேண்டும். அதான் இந்த வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவர் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக, அவருடைய இதய அன்பிலிருந்து நம்மை பாதுகாப்பவராக, இரக்கத்தை, அன்பை, கனிவை ஒவ்வொருவருக்கும் செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்ற நம் ஆண்டவர் நாமும் அந்த நன்மைத்தனத்திலே இரக்க குணங்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நீ நம்மையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அந்தோனி ஆரோக்கியம், நீ என்ன அன்பு செய்கிறாயா என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இன்னைக்கு கேட்கின்றார். இன்னைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்னைக்கு நாம் எத்தைய மனநிலையோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக போக்கிலான வாழ்க்கையா? இந்த வாரம் முழுவதும் நாம் விண்ணரசை பற்றி சிந்திக்கிறோம். இயேசு விண்ணகம் சென்று தந்தையுடைய வலப்பரத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். அவர் நடுத்திருக்க வருவார், ஜீவியரையும் மரித்தோரையும் நடுத்திருக்க வருவார் என்று விசுவாச பிரமாணத்தை ஜெபிக்கின்றோம். அத்தளவுக்கு இயேசு அவருடைய அந்த அன்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர ஆண்டவரிடத்தை இந்த வெள்ளிக்கிழமை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இது அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு அன்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர உங்களுடைய மேலான கொடைகளை வரங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கூறுகிறோம் ராஜாவே. இந்த பவுலுடைய அந்த சிறை அனுபவத்திலே மிக மன உறுதியோடு என்னுடைய வாழ்வு முழுமையாய் உமக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன், இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று வாழ்ந்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவருமே உங்களுடைய திரு அந்த அன்பிலே ஒவ்வொருவரும் ஆளப்பட நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்து இதோ தந்தையுடைய இந்த வலப்பக்கத்திலே இதோ விண்ணகத்திலே நீ விண்ணக அரசிலே நீர் இருக்கிறேன் என்பதை நாங்கள் நம்பிய வண்ணம் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடைகள், என்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய மனக்குறைகள் அனைத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்த வல்லமை, பரிசுத்த இரக்கம் இந்த யூடியூப்ல ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க இந்த நவநாளில் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள சரீர சுகத்தையும், இன்னும் நோயாளிகள் நலம் பெற, இன்னும் பல்வேறு தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த இறை இறக்க நவநாளை ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே நலமலைக்கும் முற்றாக இறை வானக உணவாக நீரே ஒவ்வொருவருக்கு வந்து ஆசீர்வதிக்கும்படி, வளப்படுத்தும்படி, சுகமளிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.